வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். 3-4 மாதமாக உங்களுக்காக சேகரித்த இந்த பதிவை ஒன்றடியாக போடுகிறேன். பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த பதிவு சினோ விழுகின்ற நாடுகள் அல்லது சுவிட்சர்லாந்தில் எப்படியெல்லாம் சினோவை க்ளீன் பண்ணுறார்கள்னு சொல்லி ஒரு பதிவு தான். இதை பாருங்கோ. சினோவை பற்றி கொஞ்சம் விஷயங்கள். இது பார்த்திங்கன்னா சினோ ஒவ்வொரு பதத்துலேயும் இருக்கும். இட்லி, மா, தோசை, இடியப்பம், புட்டுக்கு எப்படி எங்களுக்கு பதம் தேவையோ அது மாதிரி சினோவுக்கும் ஒரு பதம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படி லட்டு மாதிரி பிடிப்படுது பாருங்கள். இப்படி ஒரு பதம் இருந்தால் தான் நீங்கள் இந்த சினோ மேன் மற்றது ஈக்குவல் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த பதம் தேவை. அதே மாதிரி இந்த மணல் மாதிரி ஒரு பதம் இருந்தால் தான் அதில் இந்த ஸ்கீ விளையாடுறது மற்றது ஸ்னோ போட் விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு பதம் இருக்கும் தேவை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உப்பு பாருங்கள். இது சினோவை கரைகிறதுக்காக ரோடுகளில் போடுற உப்பு. இது 25 கிலோ பக்கெட் 20 ஃப்ராங்குக்கு விற்குது. இது சமையலுக்கு போடுற உப்பு இல்லை. இது சினோ கரைகிறக்கண்டே போடுற உப்பு. இது சுவிட்சர்லாந்தில் தான் இந்த உப்பு தயாரிக்கிறார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சுவிட்சர்லாந்து கடல் இல்லை இப்படி உப்பு என்று சொல்லி. சுவிட்சர்லாந்தில் கடல் இருந்தது, அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். பாருங்க, இந்த உப்பு ரோடுகளுக்கு போடாட்டில் வாகனங்கள் ஓடுறது சரியான கஷ்டம். இந்த தூள் உப்பு மாதிரியே ஒரு பதத்தில் தான் இருக்கும் இந்த உப்பு. இந்த உப்பு எப்படி சேகரித்து வச்சுக்கிறார்கள்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இது எங்களோட வீட்டை இருக்கிற ஸ்னோ க்ளீன் பண்ணுற ஒரு மிஷின் உண்டு. பாருங்கள், இந்த இதில் வருகின்ற இதெல்லாம் உப்பு ரோடுகளில் சேகரித்து வச்சுருக்கிறார்கள். இந்த உப்பை விண்டர் காலங்களில் வாகனங்களில் எடுத்து அதை ரோட்டில் போடுறதுக்காக இதில் சேகரித்து வச்சுருக்கிறார்கள். 250 மில்லியன் வருஷத்துக்கு முதல் சுவிட்சர்லாந்தில் கடல் இருந்ததாகவும் உப்பு இன்னமும் இங்கே சமையல் உப்பு அதே மாதிரி இந்த சினோக்கு க்ளீன் பண்ணுற உப்பு சுவிட்சர்லாந்தில் எடுக்கிறார்கள். நீங்கள் வேணுமெண்டா இன்டர்நெட்டில் போய் அடித்து பாருங்க. சுவிட்சர்லாந்தில் கடல் சம்மந்தமாக அதுக்கு நல்ல தகவல்கள்லாம் வரும். இந்த உப்பை எப்படி ரோட்டுக்கு போடுறார்கள்னு சொல்லி பாருங்க. இந்த மிஷினுக்குள்ளே பின்னால் அதை மேலே அந்த பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது, அதெல்லாம் போட்டு அதை கீழே போட்டுக்கொண்டு போகிறார்கள். மற்றது பார்த்திங்கன்னா இது வீடுகளில் எப்படி சினோ க்ளீன் பண்ணுறார்கள்னு பாருங்கள். ஒரு சாஃபல் மாதிரி வச்சு போகிறதுக்கு நடக்கிறதுக்கு பாதை செய்வார்கள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சீசனில் சினோவை வயது போனாக்கள் தங்களுக்கு இல்லாட்டில் எழுதி போடுவார்கள் சூப்பர் மார்க்கெட் வழியே. தங்களுக்கு சினோ க்ளீன் பண்ணுற சினோ விழுகின்ற காலங்களில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்கள் தேவைன்னு சொல்லி. பாருங்கள், ஒரு ஐயா க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இரவு நேரத்தில் சினோ க்ளீன் பண்ணுற வீடியோ. பகலில் பாருங்கள், எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு சினோ க்ளீன் பண்ணுறத பாருங்கள். இதே மாதிரி பதிவை நீங்கள் இதுக்கு முதல் பார்த்துருக்குறீங்களா, அல்லது எப்படிலாம் சினோ க்ளீன் பண்ணுவார்கள்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? நான் ஊரில் இருக்கின்ற பொழுது சினோவை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி நான் யோசித்ததில்லை. நீங்களெல்லாம் இப்போ வீடியோக்கு நிறைய பார்த்துருப்பீங்க, அதனால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்கிறார்கள்னு சொல்லி. பாருங்கள், என்னுடைய நண்பி தன்னுடைய வீட்டில் சினோ க்ளீன் பண்ணுறதை எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருந்தாங்க. அந்த அப்புள் தோட்டம் வீடியோவில் வர அந்த இடம் தான் இது. பாருங்க, அவருடைய இடுப்புக்கு மேலே சினோ கொட்டியிருந்தது. அவ்வளோ சினோ இந்த வருஷம். கொட்டியிருந்தது. 90 வருஷத்துக்கு முதல் சினோ சுவிட்சர்லாந்தில் இவ்வளோ கொட்டியிருந்ததாகவும் அதுக்கு பிறகு இப்போ இவ்வளோ கொட்டியிருக்குன்னு சொல்லியும் இங்கே சொல்லுகிறார்கள். பாருங்க, இவ்வளோ இருக்குன்னு சொல்லி, அதாவது கேக்கை வெட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி வெட்டி கொண்டு போகுது. பாருங்க, பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. வெயில் வேறாங்கால பக்கம் அடிக்குது விண்டர் டைமில். பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக சினோ கொட்டி இருக்குதுன்னு சொல்லி. சினோ இருக்கிற நாடுகளில் சினோ எல்லோருக்கும் விருப்பம். ஏன்னா சினோ விழுகின்ற காலங்களில் சினோ விளையாடி சரியான கவலைப்படுவார்கள். ஏன்னா அதுக்கு விளையாட போகிறாக்கையில் அது பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லோருக்கும் சினோ சரியான விருப்பம். ஆரம்பத்தில் சினோ குடிரெல்லாம் எனக்கு சரியாக கஷ்டமாக இருந்தது. இப்போவெல்லாம் பழகிட்டுது. அதே மாதிரி யோசிப்பீங்க, இந்த குளிர் நாடுகளில் வீடுகளில் இப்படியெல்லாம் இருப்பார்கள் கஷ்டமே என்று சொல்லி. அது தொடர்பாக நான் இனி வருகின்ற பதிவுகளில் நான் உங்களுக்கு அதை சம்மந்தமாக பதிவுகளை போட இருக்கிறேன். இதுக்கு முதல் நீங்கள் எப்படி தான் சினோ க்ளீன் பண்ணுவார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாருங்கள், இந்த வாகனங்களில் எப்படி பூட்டி இருக்கிறார்கள்னு பாருங்கள் சினோ க்ளீன் பண்ணுறதுக்கு. இது ஒரு ப்ரைவேட்டில் ஒரு இடம். எங்களோட வில்லேஜ், நாங்கள் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இந்த ஒரு வாகனம், சினோ க்ளீன் பண்ணுற வாகனம் தான் இது. இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் விட்டுருப்பார்கள் அவசரத்துக்கு எடுத்து டக்குன்னு ரோடுகள் க்ளீன் பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல பாருங்கள் இப்படி சினோ கொட்டி இருக்குதான்னு சொல்லி.
இதிலே இப்போ வாகனத்தை விடுறக்கு இல்லாமல் ஸ்னோ கொட்டிருக்கு. சரியான கஷ்டப்பட்டார்கள் இந்த வருஷம். பாருங்கள், இது வந்து நடக்கிற ரோட். இந்த ரோட்டில் சில விட க்ளீன் பண்ண விட்டுருந்தால் பாடசாலையெல்லாம் கூட்டி கொண்டு போகிறக்கு பிள்ளைகள் சரியான கஷ்டம். அப்படி க்ளீன் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் உடனே அவர்களுக்கு தகவல் கொடுத்தா வந்து செய்வார்கள். நடந்து போகிறாக்களுக்கு சரியான கஷ்டம் ஸ்னோ காலங்களில். ஸ்னோ காலங்களில் பார்த்திங்கன்னா சில பேர் வேலைக்கு பிந்தி போகிறது, சில பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறது, இந்த ரோடுகளில் கார் ஓடலான்னு சொல்லி அப்படியான விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸ்னோ காலங்களில் நிறைய கொட்டி இருந்ததுன்னு சொன்னால் ட்ரெயின் பஸ் எல்லாமே லேட்டாக வரும். இது வந்து நாங்கள் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற நகரத்தில் ஸ்னோ க்ளீன் பண்ணுற ஒரு பதிவு. பாருங்கள் இப்படி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி. இது வந்து ஸ்னோ விழுகின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களுக்கு வந்து டயர் எல்லாம் வந்து அதுக்கு வந்து மாற்றுவார்கள். விண்டர் டயர்ன்னு சொல்லி மாற்றுவார்கள். அப்படி மாற்றாடி ரோட்டில் ஓடவே இல்லாது. அதே மாதிரி சைக்கிளுக்கும் வந்து இருக்குது, மாற்றி ஓடுவார்கள். சைக்கிளும் ஸ்னோக்கில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ விடயங்கள் தெரிய இந்த மாதிரி போய்ட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விண்டர் டைமில் நிறைய பேருக்கு வேலை இருக்காது, நிறைய பேருக்கு வேலை இருக்கும். இந்த கட்டிடங்கள் செய்கிற ஆக்களுக்கெலாம் வந்து வேலை இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஸ்னோ க்ளீன் பண்ணுற ஆக்களுக்கு நிறைய வேலையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க இந்த ஸ்னோ உங்க பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று சொல்லி எப்படி போகுதுன்னு சொல்லி. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததையும் எடுத்து நான் உங்களுக்கு பஸ்ஸுக்கு போகிறக்காக ஒரு குட்டியில் வச்சு இழுத்து கொண்டு போகிறாங்க. பாருங்கள் கையில் க்ளீன் பண்ணுற மிஷினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் யோசிப்பீங்களும் இந்த ஸ்னோவெல்லாம் கொண்டு இங்கே கொட்டுகிறார்கள்னு சொல்லி. ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் ஸ்னோவே இருக்காது. அங்கே கொண்டே டிப்பர் வழியை கொடுப்பார்கள். டிப்பராக வந்து கொண்டே அங்கே இறக்குவார்கள். அந்த இடங்களில் வந்து ஸ்னோ விளையாடுறதுக்கு ஸ்னோ இல்லாட்டில் வந்து இதை கொண்டே அங்கே கொடுத்து அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி பதப்படுத்துவார்கள், இந்த விளையாட்டுக்குரிய இடங்கள் மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நேரம் வந்து ஸ்னோ இல்லாட்டி சில கவலைப்படுவார்கள் இங்கே யாக்கள். இப்போ எங்களோட கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சரியாக ஸ்னோ கொட்டி இருக்கும். மற்ற அந்த சூரிச் சில மாவட்டங்களில் ஸ்னோ கொட்டி இருக்காது. இங்கேருந்து வந்து நாங்கள் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்பளிப்பாக ஸ்னோதாரம்னு சொல்லி டிப்பராக கொண்டு கொடுப்பார்கள். இங்கே அதெல்லாம் வாசிச்சா ஆச்சரியமாக இருக்கும். ஸ்னோவை வந்து கிஃப்டாக கொடுக்குறார்கள்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னோ காலங்களில் ஸ்னோ கொட்டாட்டில் ஸ்னோ விளையாடுற இடங்கள்லாம் வந்து செயற்கை ஸ்னோ செய்வார்கள். செயற்கை ஸ்னோ செய்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு போனால் நான் அதையும் உங்களுக்கு ஒரு பதிவில் போடுறேன், செயற்கை ஸ்னோ எப்படி செய்கிறார்கள்னு சொல்லி. மற்றது பார்த்திங்கன்னா இதை எப்படி கொண்டு போகிறார்கள்னு பாருங்கள். எப்படி டிப்பரில் கொண்டு அள்ளி போடுவார்கள். மற்றது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மாவட்டங்களையும் ஸ்னோ கொட்டி இருக்குது. ஒருத்தருக்கும் தேவையில்லைன்னு சொன்னால் அந்த ஸ்னோவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளம் மாதிரி இருக்கிற இடங்கள், பாலத்துக்குள்ள இடம் இருந்தால் அங்கே கொண்டே கொட்டி நிரப்பி வச்சுருப்பார்கள். இந்த எங்களோட இடங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது, எட்டி பார்த்தா தலை சுற்றும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னோ நேரம் ஃபுல்லாக இருக்கும். பாலத்துக்கு மட்டமாக கொட்டி அப்படி நிரப்பி வச்சுருப்பார்கள். வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு மணலை கொண்டு வந்து குவிச்ச மாதிரி அப்படியே கும்பியாக இருக்கும் ஸ்னோ கரைஞ்சி போகும் வரையும். வீடுகளில் பார்த்திங்கன்னா ஸ்னோ க்ளீன் பண்ணி மிச்ச ஸ்னோலாம் எப்படி கரையுதுன்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அல்லது வெயில் அடித்தா அப்படியே கரைஞ்சி கொண்டு போகும். வெயில் அடித்து கரைஞ்சி போட்டு டக்கண்டு குளிராச்சுன்னு தான் அதுதான் ஐஸ் ஆகி சரியாக வழுக்கும் எல்லாம் இருக்கும். நான் ஸ்னோ சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்னென்னு தெரியல, பதிவுகளில் சொல்லுங்க. ஸ்னோ வீடியோ காணுமே நீ போடாதே என்று சொல்லி. அப்படி இன்னும் உங்களுக்கு ஸ்னோ சம்மந்தமாக வீடியோ வேண்டாம் சொல்லுங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்னோ வீடியோ வேணுமென்று சொல்லி நான் தொடர்ந்து போடுகிறேன். ஏன்னா இன்னும் ஸ்னோங்கிற நாட்டில் கொட்டி கொண்டிருக்கிறபடியா. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூரைக்கு மேலெல்லாம் வந்து ஸ்னோ க்ளீன் பண்ணி கொண்டிருப்பார்கள். நான் ஷார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறார்கள், அப்படியே விட்டால் கரைஞ்சி விழுந்தானே ஏன் க்ளீன் பண்ணுறார்கள்லாம் யோசிச்சு கொண்டிருப்பீங்களோ. அது கட்டாயம் க்ளீன் பண்ணணும். என்னென்னு சொன்னால் அது வந்து மேலே இருக்கும், கொஞ்சம் மழை பெய்யால் அது வெயில் அடிக்க அப்படியே கரைஞ்சி ஊற்றி கொண்டிருக்கும். டக்கண்டு குளிர் வர அப்படியே நின்றுடும். அப்படி நின்றுட்டு டக்கண்டு நின்று அப்படி கட்டியாக இருக்கும். டக்கண்டு பார்த்திங்கன்னா பிறகு மழை வந்ததோ அல்லது குளிர் குறைஞ்சி வெயில் அடித்தாலோ இந்த பாருங்கள் இப்படியெல்லாம் கொட்டுது பாருங்க,
அப்படியே மண்டையில் கொட்டிச்சோண்டா ஆள் சாக வேண்டியதான். அந்தளவுக்கு ஹாட்டாக இருக்கும் அந்த சினோவெல்லாம். அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா அந்த கூரையில் இருக்கிற சினோவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவார்கள். அது கட்டாயம் இங்கே செய்ய வேணும். அப்படி அல்லாட்டி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே எழுதி போட்டிருப்பார்கள், இதுக்கு கீழே நிற்காதீங்க, தலையில் விழுந்துருமென்று சொல்லி. பாருங்கள், இது வருகின்ற பதிவில் பார்ப்பீங்க. பாருங்கள், இந்த பதிவை நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். பாருங்கள், மேலே ஏறி நின்று க்ளீன் பண்ணுறார்கள். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நின்று வீடியோ எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் நாங்களும் போனபடியாக அம்பிடுது ஒரு மாதிரி எடுத்துட்டோம் இந்த வீடியோவை. பாருங்கள், இவ்வளோ உயரம். இது வந்து எங்களோட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு. போஸ்ட் ஆஃபீஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைப்ரரியும் இதோட சேர்ந்து இருக்குது. இது அந்த படிக்கிறக்குரிய கட்டடங்களும் வகுப்புகளும் இது நடக்கிறது. பாருங்கள், மேலே ஏறி நின்று பார்க்க தலை சுற்றும். ஆனால் அதுக்கு மேலே ஏறி நின்று க்ளீன் பண்ணுகிறார்கள், எல்லாத்தையும் கொட்டுகிறார்கள். அப்படி கொட்டாமல் இப்படியே வச்சுருந்தா சரியான ஆபத்து இது. அதையும் உங்களுக்கு இந்த பதிவில் பதிவிடுகிறேன். இரவு நேரங்களில் எப்படி க்ளீன் பண்ணுகிறார்கள்னு பாருங்கள். இது இரவு நேரங்களில் என்னுடைய கணவர் வந்து ஒரு மூன்று மணி போல் எழுமினா போல் சத்தம் கேட்டு ஜன்னலால் எடுத்த வீடியோ உண்டு. பாருங்கள், இரவு பகலண்டு இல்லாமல் சினோ கொட்ட வேலை செய்யணும். இப்போ அக்ரிமெண்ட் போட்டு இந்த வில்லேஜை நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டேன்டா, அவர் வந்து வாகனங்கள் போகிறதுக்காக அந்த ரோட்டை போயும் க்ளீன் பண்ணி வச்சு கொண்டே இருக்கணும். ஆனால் சம்பளம் எவ்வளோன்னு அதெல்லாம் தெரியாது. அது நல்ல சம்பளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்குரிய வேலையில் அதெல்லாம் பதிஞ்சு செய்தால் நல்ல சம்பளம். ஆனால் அதுக்கேற்ற வேலையாக தான் இருக்கும். இரவு பகல் இல்லாமல் கொட்ட வேலை செய்யணும். பாருங்கள், இது ஜன்னலுக்குள்ளால் எடுத்த வீடியோ உண்டு. இது நாங்கள் இருக்க பாருங்கள், இப்படி சுவர் மாதிரி கட்டியிருக்கு பாருங்கள் இந்த சினோவை. இதுதான் நண்பர்களே சினோ க்ளீன் பண்ணுற வீடியோ. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி சினோவை வந்து வீடுகளில் வந்து குளிர் இருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு பதிவில் போடுவேன். அது வந்து விரைவில் வரும். அது எப்போ வருமென்று சொல்லி எனக்கே தெரியாது. நான் போடும்பொழுது உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். பாருங்கள், இதுதான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது சினோ அந்த சூட்டுக்கு எப்படி ஹீட் பண்ணுறேன்னு சொல்லி அது ஒரு எங்களோட வீட்டில் இருக்கிறது. அதான் ஒரு குட்டியாக அதை எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்க. நாங்கள் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, போர் அடிச்சுதான்னு சொல்லி கருத்தில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.